நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து உனக்கு ஃபோன் பண்ணனே, ஏன் எடுக்கல? மனசு சரியில்லை. மனசு சரியில்லாம இருப்பேன்னு தெரிஞ்சுதானே ஃபோன் பண்றாங்க. மனசு சரியில்லை, அதான் தூங்கிட்டேன். அடி பாவி. ஏங்க, மனசு சரியில்லைன்னா தூக்கம் வராம தவிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது நாங்க புதுசா இருக்கு. நான் அப்படிதான். நானும் அப்படிதான்க்கா. பயங்கர பிரச்சனை, என்ன பண்றதுனே தெரியலனா படுத்து தூங்கிடுவேன். இல்ல, யோசிச்சு மைண்ட் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எதுக்கு இப்போ இவ்வளோ யோசனை? இல்லை, அதுக்கு சொல்லலை. யோசிச்சு இப்போ என்ன ஆக போகுதுன்னு தான். சரி, ஓகே, புரியுது. ஏய், என்னடா திடீர்னு அலற? அண்ணன் போயிட்டாருனா அப்புறம் லவ் சீன்லாம் இந்த ஆபீஸ்ல பார்க்கவே முடியாதுண்ணே. அத நினைச்சாதான் எனக்கு அழுகையா வருது. மச்சான், பாத்தியா என் ஃபீலிங்ஸ? ஏய் மச்சான், உன்னனுக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. அதுக்கு தான்டா, போகிறதா இருந்தால் சட்டுன்னு போயிடும். அதை போட்டு செவ்வாய் இழுத்துக்கிட்டு கடைசியில் நான் வேலையை விட்டு போகிறது வரவும் போகிறவனுக்குலாம் காமெடி ஆயிடுச்சு. எதுக்குடா இழுக்கிறானுங்க? தெரில மச்சான், 3 நாளாக போட்டு இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை யோசிப்பானுங்களோ? யோசிப்பானுங்க தான், ஆனால் நம்மளை எப்படி உள்ளே சேர்க்கறதுன்னு யோசிக்க மாட்டாங்க. இவனுங்க திரும்பி வரவே கூடாது, நிரந்தரமாக எப்படி அனுப்பணும்னு யோசிப்பானுங்க. மச்சான், நடுவில் ஏதாவது மிராக்கல் நடந்துடாதான்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன நடக்கணும்? இல்லடா, ஏதாவது நடக்கும் தோணுதுடா. இன்னைக்கு மட்டும் போட்டு இழுத்தானுங்க, போங்கடா செத்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாத்தீங்களா ராஜி எப்படி பேசுறான்னு? மச்சான், கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய், இதுக்கு மேலே எப்படா பொறுமையாக இருக்க சொல்கிற? எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. வாசலில் இருக்கிற செக்யூரிட்டியிலேருந்து சூசன் வரைக்கும் எப்போ போகிறேன்னு கேட்காத குறை தான். விஷயம் தெரிஞ்ச அத்தனை பேரும் துக்கம் விசாரிக்கிறானுங்கடா. பாதி பேர் கிளவி மாதிரி கதை கேட்குறானுங்க. அதுவே கடுப்பாக இருக்கு. புரியுது மச்சான். டென்ஷன் ஆகாத கார்த்திக். டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டா தெளிவாயிடும். சும்மா எதையும் போட்டு சொல்லாமல் இழுத்து அடிக்கிறது தான் கடுப்பாக இருக்கு. உனக்கு வேலையை விட்டு போறது விளையாட்டா இருக்கா கார்த்திக்? சேச்சே, ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி இல்லக்கா, அண்ணன் உள்ள அழுகுறாரு ஆனா வெளியே சிரிக்கிறாரு, அப்படிதானே? பத்து வேணாம். இல்லக்கா, அண்ணனுக்கு வர காயம் அது தானா ஆறிடும். என்ன மாயமோ தெரியல, மர்மமோ புரியல, அண்ணனுக்கு எதுவுமே ஆகுறது இல்லக்கா. ஆனா அண்ணன் அழுது எங்க அண்ணனோட சோகம் உங்களை தாக்கிடுமோன்னு அண்ணன் அழுகுறதே இல்லக்கா. பத்து, நீ நிறுத்தல தீய தலையில ஊத்திடுவேன். அவமானப்பட்டாண்ட ஆட்டோக்காரன். விஷ்ணு, உங்களுக்கும் தான். பத்து, என்ன இது? ஏ ராஜி, ஏன் டென்ஷன் ஆகிற? கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேங்கிறாங்க. யாரு இவனுங்களா? அவனுங்க தான் என்னை விட அதிகமாக வருத்தப்படுறானுங்க. பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ராஜி, இவனுங்க 2 பேரும் என்னை விட பெரிய நடிகனுங்க. நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு அவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் சிரிச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதில் லக்ஷ்மி இன்னும் மோசம். என்னை பார்க்க கூட தைரியம் இல்லாமல் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கா. இப்படி இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக போக முடியும்? மச்சான், நான் அப்ப என்ன நடக்குது பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், நீ போய் லட்சுமி எங்க இருக்காங்க பாருடா. சரிண்ணா. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? தப்பாலாம் ஒன்றும் சொல்ல. அவனுங்க முகமுடியை கிழிச்சிட்ட, அதான் அழுதுற போகிறேன்னு ஓடுறானுங்க. கார்த்திக், என்ன? ஒரே ஒரு வாட்டி சார பாரு. வேணா ராஜி, ஏன்? நான் பண்ணது தப்புன்னு எனக்கே நல்லா தெரியுது. இதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சார் மாதிரி ஒருத்தர்கிட்டலாம் நான் போய் கேட்கவே முடியாது. பார்த்துக்கலாம், விடு. என்னது? கோயிலுக்கு போனேன். சாமி தப்பு பண்ணவங்களுக்குலாம் உதவி பண்ணாது. நீ முதல்ல எடுத்துக்கோ. நீயே வச்சு விடு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நீ இந்த வேலையை விட்டு போக மாட்டேன். நிஜமாதான். மச்சான், ம், விஸ்வநாதன் சார் கூப்பிடுறாரா? என்னையா? இல்லடா, எல்லாரையும் தான். எல்லாரையுமா? ஆமாண்டா, அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. பாப்பலாம். பார்ப்பலாம். டேய், என்னை வேலை விட்டு அனுப்புறதுக்கு எதுக்கிட்ட எல்லாரையும் வர அது சொல்லிட்டு? ஒண்ணும் இல்ல மச்சான், உன்னை பத்தி நல்லதா 4 வார்த்தை சொல்லி கேக் கூப்பிட்டு விடுவாரு. நான் என்ன ரிட்டையர் ஆக போகிறேன்? லக்ஷ்மியும் கோதையும் வரல.
அவங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருந்தேன். அதை டைமுக்கு முடிச்சுட்டு வர முடியல அவங்களால. சரி, உங்களெல்லாம் நான் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? இது என்ன ஆபீஸா இல்ல அரசியல்வாதிகளோட கூடாரமா? சார், என்ன நீ நடந்ததுக்கெல்லாம் விளக்கம் தர போறியா? மொத்த பிரச்சனைக்கு காரணமே நீதான். நீ ஒழுங்கா எம்ப்ளாய் ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாம வாயை கொடுத்து உடம்ப புண்ணாக்கிட்டானே டேவிட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஆபீஸ்ல வேலையை தவிர மத்த எல்லாமே நடக்குது. அங்க ஒருத்தன் 30,000 40,000 சம்பளம் கொடுத்து உட்காந்துட்டு இருக்கான். நீங்க ஏதாவது பண்ணுவீங்க நம்பிட்டு இருக்கான். உங்களெல்லாம் நம்பிட்டு இருக்கான் பார். ஹவு sad it is. கார்த்திக்கு ராஜி மேல காதல், சூசனுக்கு கார்த்தி மேல காதல், கௌதம்க்கு சூசன் மேல ஒரு அட்ராக்ஷன். ஐ ஃபீல் சாரி டு சே திஸ். ஒருத்தரோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதே எனக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு என்ன பேச வச்சுட்டீங்க. ஏன்னா இந்த ஆபீஸ்ல அபிஷியலா எதுவுமே நடக்கிறது இல்ல. நீங்க எல்லாருமே உங்க பர்சனல் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் இந்த இடத்தை பயன்படுத்துறீங்க. அப்புறம் எப்படி ஆபீஸ்ல ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்? எட்டு மணி நேரம் வேலையில 4 மணி நேரம் ராஜிக்கு கார்த்திகிட்ட பேசுறதுக்கே சரியா இருக்கு. கார்த்திக்கு ராஜிகிட்ட பேசுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. ஒரு கிராமத்து பொண்ணு ஏதாவது சாதிக்கணுங்கிற கனவோட வந்திருப்பான்னு நினைச்சேன். நீ சாதனையா நினைக்கிறதே கார்த்திகை கல்யாணம் பண்றதுதான். இந்த காதலுக்கு நடுவுல போர் அடிக்காம இருக்கிறது ஒரு பஃபூன் தான் விஷ்ணு. உலகத்துல எல்லாத்தையுமே காமெடியாவே பாக்குறது. நத்திங் இஸ் சீரியஸ் ஃபார் ஹிம். அதே மாதிரி அவனையும் யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. இதுல பெரிய டிசப்பாயின்மெண்ட் சூசனும் லட்சுமியும். பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிளா இருந்த சூசன் இன்னைக்கு ஃபுல் டைம் ப்ராஜெக்டா நினைக்கிறது கார்த்தியை எப்படி இழுத்து போடலாம் தான். அதே மாதிரி லட்சுமி ஆபீஸ்க்கு வந்ததும் யார் எதை கத்துக்கிறாங்களோ இல்லையோ ஆளாளுக்கு ஒரு ஆளை பிடிக்க கத்துக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஆபீஸ்னா என்ன, அங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளாஸ் எடுக்கணும். ஆபீஸ்னா என்னன்னு யாருக்குமே தெரியல. 6 மெம்பர் இருக்கிற குரூப்ல 7 டீம் இருக்கு. இவளுக்கு அவனை பிடிக்காது, அவளுக்கு இவனை பிடிக்காது. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதம் நடத்த போறீங்க, நாங்க நம்பணும் இல்ல? நீங்க எல்லாம் சேர்ந்து எந்த அதிசயத்தையும் பண்ண போறது இல்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாலே அது அதிசயம் ஆயிடுச்சு. வெக்கமால உங்களுக்கு எவனோ ஒருத்தன் உனக்கு கொடுக்குற சம்பளத்துல அவனோட பெய்டு அவர்ல நீ ரொமான்ஸ் பண்ற, சண்டை போடுற, பொறாமப்படுற. ஆர் யூ நாட் அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப்? உங்க சொந்த பிரச்சனை எல்லாம் ஆபீஸ்க்கு வெளியே 6 மணிக்கு மேல வச்சுக்கோங்க. இங்க வேலை செய்யறப்ப நீ சூசன் இல்ல, நீ ராஜி இல்ல, நீ ப்ரோக்ராமர், அவ ப்ராஜெக்ட் மேனேஜர். அவ்வளவுதான். பர்சனல் எமோஷன்லாம் இங்க இடமே கிடையாது. ஆனா ஒரு கேவலமான குழையாடி சண்டையை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த சீப்பான மென்டாலிட்டியோட உங்களால எப்படி சாதிக்க முடியும்? நீங்க எல்லாம் ஒரு டீம். நான் உங்க உதவியோடு தான் ஒரு வாருக்கு போகணும். நான் எதிரில் இருக்கவங்க கூட சண்டை போடுறதா இல்ல உங்க சண்டையை கவனிக்கிறதா? சீரியஸாவே இப்படி ஒரு யூஸ்லெஸ் சில்லியான டீமை என் லைஃப்ல பார்த்தது இல்ல. யூ ஆர் தி worst among the all. சார், I know what's happening. லாஸ்ட் 6 monthsல நீங்க பண்ண ஒரு நல்ல ஒர்க் காட்ட முடியுமா? சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல. நத்திங். டேவிட் சார், உன் வேலை இதை சரி பண்றதுதான். சம்பளம் சரி பார்க்கறது, அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, தீபாவளி பொங்கல் செலிப்ரேட் பண்றது, இதெல்லாம் சின்ன விஷயம். ஒரு நர்சரி ஸ்கூல் டீச்சர் பண்ற வேலை. அதை விட்டுட்டு ஒரு டீமை எப்படி ஹெல்த்தியா வேலை செய்ய வைக்கிறது, அவங்க கோஆர்டினேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு யோசி. எஸ் சார். இந்த பிரச்சனைக்காக கார்த்தியை வேலையை விட்டு அனுப்பணும்னா மொத்தமா இது காரணமான எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பணும். உங்க எல்லாருக்கும் லாஸ்ட் வார்னிங். டேவிட், முதல்ல இவங்களுக்கு எப்படி ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறதுன்னு ஒரு நல்ல ஆளை வச்சு செமினார் அரேஞ்ச் பண்ணு. எஸ் சார்.
எல்லாருக்கும் ஒரு 2 நாள் லீவு கொடுத்து அனுப்பு. வீட்டில் உட்காந்து யோசிக்கட்டும். ஒழுங்கா நடந்துக்கலன்னா வீட்லயே உட்கார வேண்டியதுதான் தெரியட்டும். சார். புரியலையா? எல்லாருக்கும் 2 நாள் லீவு கொடுத்து அனுப்புன்னு சொல்றேன். எஸ் சார். 2 நாள் அவங்க யாரும் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. முதல்ல அவங்கள பத்தி யோசிக்கட்டும். 2 நாள் கழிச்சு வர்றப்ப எல்லாரையும் ஒரு புது மனுஷனா தான் நான் பார்க்கணும். நீங்களா போலாம். சார், என்ன? என்னோட கேஸுக்கு என்ன சார் பதில்? போனை பத்திரமா வை, லாக் பண்ணி வை. இல்லைன்னா எவனாவது எடுத்து மெசேஜ் அனுப்பத்தான் செய்வான். சார், ராஜுவோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சார். அதுக்காக உன்னதான் முதல்ல வேலையை விட்டு அனுப்பணும். செய்வா. சாரி சார். கிளம்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் வெச்சாண்டா இந்த தாப்பு. டேய் உனக்கு எங்கேயோ மச்சான் இருக்குடா. என்னால நம்பவே முடியல கார்த்திக். சார்னா சார் தான். இந்த டேவிட்க்கு பெரிய சிபிசிஐடி நினைப்பு. உனக்கு வச்சா அவன் ஒரு லாக்கு, பதிலுக்கு சார் வச்சா அப்புறம் அவனுக்கு ஒரு லாக்கு. டேவிட் சும்மா மிரண்டுட்டான். டேய் சார் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரோ? இதுல என்ன கார்த்திக் டவுட் உனக்கு? சாரை பொறுத்த வரைக்கும் அவங்க இவங்க எல்லாம் வித்தியாசம் பார்க்கறது கிடையாது. யார் நல்லவங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நாம நல்லவங்க அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரு. நம்ம நல்லவங்கன்றதை விட டேவிட் சரியான லூசுரா. எப்பவுமே துப்பாக்கியை திருப்பி அவனே சுட்டுக்கிறான். அவனோட முட்டாள்தனம் தான் நம்ம ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு காரணமே. மச்சான் அந்த டேவிட் ஏதோ ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னானே, அது என்னவா இருக்கும்? தெரியலடா. ஆதாரம் இருக்குன்னு தானடா அந்த டேவிட் அலர்னா. மச்சான் அந்த ஆதாரத்தை வச்சு தான் சார் அவனை சேதனம் பண்ணிருக்காரு. எப்படியோ இன்னொரு தடவை இப்படி பண்ணாத கார்த்திக். சண்டை போடுறதா இருந்தா நேர் வழியிலே சண்டை போடலாம், குறுக்கு வழியில வேண்டாம். கரெக்ட் தான் லட்சுமி. இன்னொரு விஷயம், இந்த 6 மாசத்துல ராஜி ஒரு தடவை ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டா, நீ ஒரு தடவை முடிச்சிட்ட. சும்மா சும்மா தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க. புரியுது லட்சுமி. டேவிட்க்கு இப்ப நம்மளை விட சார் மேலதான் பயங்கர கோவம். மச்சான் அவர சிங்கம்டா. இவனால அந்த சிங்கத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹலோ சார், எல்லாரையும் சேர்த்து தான் திட்டினாரு தெரியும்ல. மத்த வேலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை செய்வோம். ஆமா, அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறத விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். புரியுதா விஷ்ணு? ஹலோ, அது ராஜுன்னு எனக்காக சொல்ல, கார்த்திகாக சொல்றாங்க. எஸ் மேடம். ஏராஜி, உங்க அத்தா ஒரு பெரிய கண்டத்துல தப்பிச்சிருக்கான். ஆனா உங்க ரியாக்ஷன் ஒன்னும் பெருசாவே இல்லையே. சச்சா, எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம்தான். சரி, ப்ரூவ் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? இன்னைக்கு நைட்டு சலாஸ் கூட்டிட்டு போங்க. கடிக்கிறோம், குடிக்கிறோம், வெளியில வந்து 2 பேரை அடிக்கிறோம், 4 கார் கண்ணாடியை உடைக்கிறோம். ஹே, ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்ட்டி கொடுத்தா அதை வச்சு அடுத்த பிரச்சனைக்கு அடி போடுறியா? ஒழுங்கா நம்ம வேலையை பாக்குறோம், கிளையண்ட் விசிட்ட நல்லபடியா பண்றோம், சார் கிட்ட வெரி குட்னு பேர் வாங்குறோம். இந்த பசங்க பிரச்சனை பண்றதுக்கும் லவ் பண்றதுக்கும் மட்டும் இல்ல, நடுவுல கொஞ்சம் வேல்யூ பண்ணுவாங்கன்னு ப்ரூவ் பண்றோம். லட்சுமி, இந்த மொக்க சீன்ல ஒரு மெசேஜ் சொன்ன பாரு, ஐ லைக் இட். கார்த்திக், கௌதம் இந்த மேட்டர் அவ்வளவு லேஸ்ல விட மாட்டான். பெருசா ஏதாவது பிளான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ கார்த்திக். பாத்துக்கலாம் லட்சுமி. சரி வாடா போலாம். ஹே ராஜி, வா போலாம். என்னாச்சு? இல்ல, நீங்களும் நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. ஏன்? கார்த்திகை போட்டு கொடுத்தது நான் தான். என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஹே, இந்த மேட்டரை அப்பவே மறந்துடுன்னு சொன்னல, இன்னும் அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்க? இல்ல, இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் வேணா கார்த்திகிட்ட பேசிட்டுமா? ஓங்கி ஒன்னு விட்டனா தெரியும். எல்லாம் ஒழுங்கா போனா உனக்கு பிடிக்காதா? இந்த பேச்சை இனி நீ எடுக்க கூடாது, புரிஞ்சுதா? ஹாய் மஞ்சு. ஹாய் ஸ்வேதா. ஹாய். ஏய், என்னாச்சு? எதுக்கு? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. மஞ்சு, நமக்கு புதுசா யாரோ R&D ஹெட் வர போறாங்களாமே. ஆமாப்பா, ஆள் கூட யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாருங்க? டெரர் மனோகரி. ஓ, அவங்களா? அப்புறம் வேற என்ன மதன்? ஒண்ணும் இல்லைங்க,
என்னன்னே தெரியல, நீ காலையில இருந்து சும்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படியே இந்த உலகமே அழகா தெரியுதுங்க. அப்படியே நான் ஆடணும் பாடணும் போல தோணுது. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இப்படி இருமுற? மஞ்சு, தண்ணி எதுனா எடுத்து கொடுங்க. அதெல்லாம் வேண்டாம். இல்ல, தொண்டை ஒரு மாதிரி இருந்தா தண்ணி குடிச்சா சரியாயிடும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன? நான் அழுதா எனக்கு இருமல் வரும். ஓஹோ. அழுகையை நிறுத்திட்டா இருமல் நின்னுரும். அப்ப சரி. நான் கூட ஜலதோஷம் தான் பிடிச்சிச்சோன்னு பயந்தே போயிட்டேன். என்ன மதன் சத்தம்? தெரியலையே மஞ்சு, யாரோ அழுகுற மாதிரியும் இருக்குது, வேற மாதிரி இருக்குதே. மஞ்சு, சொல்லு ஸ்வேதா. என்ன கொஞ்சம் பாருங்களேன். என்ன? ஐயோ, கண்ணுல தூசி விழுந்தது எப்படி ஆயிருச்சு பாரு. கண்ணத்தோட. என்னங்க? ஸ்வேதா கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னா. ஏங்க, அழுகுற மாதிரி இருக்குங்க. நான் கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கர்ச்சீஃப் எடுத்து வாயில வச்சு நல்லா உஃப்னு ஊதுனீங்கன்னா அந்த கர்ச்சீஃப் சூடாயிடும். டக்குன்னு அதை எடுத்து கண்ணில் வச்சிங்கன்னு வைங்களேன், கண்ணுக்கு எதமா இருக்கும். இந்தா. என் கண்ணுல ஒன்றும் தூசி எல்லாம் விழல. தெரியும். அப்புறம் எதுக்கு கர்ச்சீஃப்? கண்ணீரை தொடை கூட கர்ச்சீஃப் யூஸ் பண்ணலாம். என்னாச்சு? இத கேக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? சாரி. ஒண்ணும் வேண்டாம். என்னாச்சுன்னு சொல்ல. ராஜு காணாம போயிட்டான். ஐயோ, யார் ராஜு? அவன் என்னோட குழந்தை மாதிரி. ஓ, ஏதோ தத்தெடுத்திருந்தியா? யாரோட குழந்தை அது? தெரியல. நான் அவனுக்கு உயிர். நான் சென்னைக்கு வந்ததுல இருந்து அவன் சரியா சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஐயோ, இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்ல. தப்பு பண்ணிட்டேன். என்ன வயசு இருக்கும்? 3 வயசுதான். ஐயோ, பாவம். எப்படி காணாம போனா? தெரியல. வீட்ல கவனிக்காம விட்டாங்க. அவன் போட்டோ பாக்குறீங்களா? சரி, காட்டு. எங்க அத காட்டு பாப்போம். பாருங்க மஞ்சு. ராஜு இல்லாம நான் இனிமே என்ன பண்ண போறேன்? ஏய், என்ன விளையாடுறியா? ஒரு சாதாரண நாய்க்கு போய் அவனை நாயின்னு சொல்லாதீங்க. அவன் என்னோட பிரதர் மாதிரி. சிரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மதன். என்னங்க மனுஷங்க நீங்க? ஒரு விவரம் தெரியாத குழந்தை காணாம போச்சுன்னு சொல்றேன், இப்படி சிரிக்கிறீங்க? இல்லையே, எல்லா பிராணிகிட்டையும் அன்பா தான் இருப்பேன். எங்க தெருல கூட பாலுன்னு ஒரு நாய் இருக்கும். அந்த நாய்க்கு நான் தான் தினமும் பால் வாங்கி ஊத்துவேன். ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா. ஓவரா கலாய்ச்சிட்டோமோ? ஏங்க, சோத்துக்கு வழி இல்லாம மனுஷனே செத்துக்கிட்டு இருக்கான். இப்ப போய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சூசன், அவசரமா வர சொன்னீங்க? என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பாக்குறீங்க? கண்ணில் கண்ணீர் வழிய கை கொடுத்து பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னமே, அதெல்லாம் வேஸ்டா போச்சேனா? சிரிக்காத கார்த்திக், எனக்கு எரிச்சலா இருக்கு. என்னாச்சு? உன்னோட முட்டாள்தனத்தினால எனக்கு தான் அவமானம். சார் உங்களை மீன் பண்ணி எதுவுமே சொல்லலையே. உனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு. அவர் சொன்னது எல்லாமே இன்டைரக்டா என்னதான் சொன்னாரு. தேவையில்லாம அவர்கிட்ட கெட்ட பேரு. சூசன், சாரை பத்தி உங்களுக்கே தெரியும். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. யார் வேலை செய்றாங்க, யார் வேலை செய்யலைன்னு அவருக்கு நல்லா தெரியும். முக்கியமா உங்க மேல அவருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. என்ன,
எனக்கு ஆறுதல் சொல்றியா நீ? என்னங்க நீங்க என்ன சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிறீங்க. சரி சரி, வேற என்ன? வேற என்னன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க, திட்டினீங்க. இப்போ வேற என்னன்னு கேட்குறீங்க. சரி, நீ போலாம். அப்போ என்னை திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டீங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கே தான் இருப்பேன். எப்போ திட்டணும்னு தோணுதோ ஃபோன் அடிங்க, நான் உடனே வந்து நிற்கிறேன். உண்மையை சொல்லுங்க, நான் போகிறேன்னதோ நீங்கள் ரொம்ப ஃபீல் ஆயிட்டீங்களே, அதனால் மற்றது எல்லாமே மறைஞ்சு போச்சு. எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணீங்க. இப்போ போகலன்னதும் கார்த்தி பழைய கார்த்தி ஆயிட்டான். பழைய பஞ்சாயத்துலாம் ஞாபகத்துக்கு வருது. அதான் கடுப்பிடிக்கிறீங்க, கரெக்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதான். நீ ஏன் என்கிட்ட கோவப்படல? நான் எதுக்கு கோவப்படணும்? இல்ல, நான் உன்கிட்ட கோவப்பட்டேன்ல, பதிலுக்கு நீ என்கிட்ட கோவப்பட்டிருக்கணுமே. நான் கோவப்பட மாட்டேங்க. அதான் ஏ? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான சூசனை நேத்து பார்த்தனே. என்ன? சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி ராஜி இல்லை. இந்த உலகத்துல நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ நல்லா இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா? அந்த அன்பான சூசனை நான் எப்படி மறக்க முடியும்? நான் இனிமே உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன். நீங்க என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும் நான் உங்ககிட்ட கோவப்படவே மாட்டேன். உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். உங்க மேல எனக்கு எப்பவுமே அக்கறையும் அன்பும் இருக்கு. அந்த அன்பு அக்கறைக்கு பேர் நட்பு. காதலை விட நட்பு என்னைக்குமே பெருசு. அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பட்டா? கார்த்திக், ஒரு நிமிஷம். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னது உன் மேல இருக்கிற பரிதாபத்துல சொன்ன வார்த்தைகள் தான். அதெல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சுடு. உன்னை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எனக்கு உன் மேல இருக்கிறதுக்கு பேரு நட்பு இல்ல, அதுக்கும் மேல காதல். அன்னைக்கு நான் நீ போனா போன்னு சொன்னதுக்கு அர்த்தம் காதலுக்காக காதலையே விட்டு கொடுக்கறதா? ஆமா கார்த்திக், காதலை விட்டு கொடுங்கன்னு நீ கேட்டா நான் விட்டு கொடுப்பேன். ஆனா அதுவும் உன் மேல இருக்க காதல்னாலதான். அத நீ மறந்துடாத. திரும்பவும் முதல்ல இருந்தா பாப்போம். இந்த தடவை உங்க மேல எனக்கு கோவமே வரல, பாசம்தான் வருது. நீங்க புரிஞ்சுப்பீங்க. வரேன். சரி, நான் கிளம்பட்டுமாடா? சரி மாமா. நாளைக்கு சனிக்கிழமை லீவுக்கு பிளான் என்ன? என்ன சொல்லுங்கடா. கூடுவோமா? கூடுவோமே. டேய், எவன்டா இந்த நேரத்துல போன போடுறவன்? அலா, அரக்கோணம் அன்புவா? ஆமா, நீங்க யாரு? வணக்கம் சார். நாங்க வந்து ஃபைன்ஸ்ங்கற மேன் பவர் ஏஜென்சில இருந்து பேசுறோம். சரி, அதுக்கு என்ன இப்போ? சார், நீங்க தனியா இருக்கீங்களா? இப்ப தனியா வந்துட்டேன், சொல்லுங்க. சார், உங்களுக்கு கனடால ஒரு பெரிய கம்பெனில இருந்து வேலை வந்திருக்கு சார். கனடானா பெங்களூர் தானே? சார், அது கர்நாடகா சார். இது கனடா சார், வெளிநாடு. என்ன சொல்றீங்க? இது ஒண்ணும் ஏப்ரல் ஃபூல் இல்லையே. சீரியஸா சொல்றேன் சார். அங்க ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு உங்களை ஒரு சேல்ஸ் ஹெட்டா செலக்ட் பண்ணிருக்கோம். என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? சென்னையிலேயே ஒன் ஆஃப் த லீடிங் சேல்ஸ் பர்சன் நீங்க தானே? அப்படியா பேசிக்கிறாங்க? ஆமா சார். சரி, என்ன சம்பளம் தருவீங்க? இந்தியன் மணிக்கு 3 லட்சம் வரும். எவ்வளவு சொன்னீங்க? 3 lakhs. ஏம்பா, மாசத்துக்கு தானே? ஆமா சார், வருஷத்துக்கு 36 லட்சம். எப்பா எப்பா, சொல்லிக்கிட்டே போவாதப்பா. வீக்கான ஆர்ட் வெடிச்சிட்டு கிடிச்சிட்டு போகுது. சரிப்பா, இப்ப நான் என்ன செய்யணும்? கனடால இருந்து கம்பெனியோட ஹெட் வந்திருக்காரு. அவரை நீங்க பார்க்கணும். எங்க வந்து பார்க்கணும்? நம்ம வடசரவாக்கம் காளியம்மன் கோவில் இருக்குல்ல? என்னது? வலசரவாக்கம் காளியம்மன் கோயிலா? பார்க் ஷரட்டன், தாஜ் கவர்மெண்ட், இந்த மாதிரி இடத்துல தானே இன்டர்வியூ நடக்கும். இல்ல சார், ஓனரோட குடும்ப கோயில் இது. அதனால அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரை அம்மனோட சன்னதியில வச்சு குடுக்கிறதுக்காக உங்களை வர சொல்லிருக்காரு. என்னடா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? உங்க பாஸ்போர்ட்டோட நீங்க இங்க வந்துருங்க. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரை கையில வாங்குங்க. அடுத்த மாசமே நீங்க கனடாக்கு போக வேண்டியதுதான்.
ஓகேப்பா ஓகேப்பா. என்னடா தெரியல. 10 மணிக்கு மறக்காம வந்துருங்க சார். ஓகே. இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் சார். யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஓகே சார். ஆமாமா. யார் மாமா போன்ல இவ்வளவு நேரம் வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருந்த? டேய் அது எவனோ ஒரு தெரியாதவன்டா. ஏன் மாமா தெரியாதவங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பாங்க? ஆமாண்டா. தெரியாதவங்க கிட்ட ஏன் இவ்வளவு நேரம் பேசுன? தெரிஞ்சுக்கலாம் தான்டா. ஏன்டா அதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? ஹலோ மிஸ்டர் கட்டை. ஆமா நான் தான் பேசுறேன் சார். நீங்க தனியா இருக்கீங்களா? ஆமாமா. சொல்லுங்க. ஆமா. யாரா இருக்கும்? நாம கொடுத்த அதே ரியாக்ஷனை கொடுக்கறானே, ஒருவேளை நமக்கு வந்து அதே இடத்துல இருந்து போன் வந்திருக்குமோ? சொல்ல மாட்டேன். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். என்னடா யார் போன்ல? யாரோ தெரியாதவங்க மாமா. டேய் தெரியாதவங்க கிட்ட ஏன்டா இவ்வளவு நேரம் வளைச்சு வளைச்சு பேசுன? தெரிஞ்சுக்கலாமேடா. ஹலோ. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா நான் தான் பேசுறேன் சார். என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதே போன் கால். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே போன் கால். அதே ரியாக்ஷன். ஒருவேளை எவனையும் கனடாவில இருந்து கூப்பிட்டுருப்பாங்களோ? இருக்காது. 3 லட்சம் ரூபாவா சார்? உண்மையாவா சொல்றீங்க? சார் சத்தியமே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். ஓகே சார். புலி ரியாக்ஷன் கூட ஓகே. கட்டையன் பொறாமையா பாக்குறான். தப்பா இருக்குதே. ஷூர் சார். தேங்க் யூ. யாரா புலி போன்ல? அது யாரோ தெரியாதவங்கடா. ஓ தெரியாதவங்கள்ட்ட தான் இப்படி வளைச்சு வளைச்சு பேசுனீங்களோ? சும்மா தெரிஞ்சுக்கலாம். டேய் தம்பிகளா, நாம 3 பேரும் நாளைக்கு கூட முடியாதுடா. ஏமாமா? என் பாட்டிக்கு தேவசம், காக்காவுக்கு சோறு வைக்கணும், மறந்துட்டேன். ஐயோ நான் கூட மறந்தே போயிட்டேன். நாளைக்கு என்னாலையும் வர முடியாது. டேய் ஏன்டா? அந்த மெடுல ஆம்பளைங்கட்டா இருக்குல்ல, அது வலிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலான்னு பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் கூட வர முடியாது. ஏன் உனக்கு என்னடா? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு காலைல சூப்பர் சிங்கர் அனந்த் சாரை பார்க்க போறேன். ஒரு வாய்ஸ் கன்சல்டன்ட். மேல போனா லேசா இடிக்குது, கீழே இறங்கும் போது கப கப கபன்னு இறங்கிடுது. அது மட்டும் லைட்டா கரெக்ட் பண்ணும். ஓகே சரிடா, திங்கக்கிழமை பார்க்கலாம். ஓகே திங்கக்கிழமை பார்க்கலாம். ஓகே மாமா பை. ஹலோ. என்னாச்சு? என்ன? உடம்பு எதுனா சரியில்லையா என்ன? இல்லையே. ஏன் ஒரு மாதிரி பேசுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏய் சும்மா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. என்ன ப்ராப்ளம்? ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது. அது என்னன்னு சொல்லு. ராஜி, என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற? கார்த்திக், நான் உனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
என்ன சிரிக்கிற? எனக்கு தானே பண்ண, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போதுமா? வேற ஒன்றும் இல்லையே. கார்த்திக், அதை யோசிச்சு தான் இப்போ நீ கவலைப்பட்டுட்டு இருக்கியா? ம், சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். போதுமா? உன்னை டேவிட் கிட்ட போட்டு கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். என்ன கார்த்திக் சிரிக்கிற? அது யாருன்னு தெரிஞ்சு நீ என்கிட்ட சொல்லலை, அதானே? இது ஒரு பெரிய தப்பா? அது யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சு என்ன ஆக போகுது? தேவையில்லாமல் டென்ஷன் தான் ஆகும். சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் மேலே வெறுப்பு வரும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? விடு. என்ன கார்த்திக் இப்படி சொல்ற? ஆமா ராஜி, ஏற்கனவே முடிஞ்சு போன மேட்ரு. அதை போய் கிளறி இப்போ என்ன ஆக போகுது? அதான் கார்த்திக் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி, அது யாருன்னு சொல்லிட்டு உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னா சொல்லு. கார்த்திக், நான் சொல்ல போறது உனக்கு ஷாக்கிங்கா இருக்கும். பில்டப்லாம் பண்ணாம டேவிட் கிட்ட என்ன போட்டு கொடுத்தது யாருன்னு சொல்லு ராஜி. சொல்லு ராஜி, யாரு? இல்ல வேணாம். சரி, ஓகே, வேணாம். இல்ல, நான் யாருன்னு சொல்றேன். சரி, சொல்ல. அது நான் தான் கார்த்திக். கார்த்திக், நான் நிஜமா தான் சொல்றேன். சரி, நான் நம்பிட்டேன். கார்த்திக் ப்ளீஸ், நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போனை வைக்கிறேன். டேவிட் என்ன கூப்பிட்டு உண்மையை சொன்னா தப்பு பண்ணவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அதை நம்பிதான் நான் அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னேன் கார்த்திக். ஆனா அவர் உன்னை வேலையை விட்டு அனுப்ப பிளான் பண்றாருன்னா எனக்கு தெரியாது. நான் உன்னை வேணும்னு செய்யல கார்த்திக். ஏய், நிஜமாவா சொல்ற? ஆமா கார்த்திக், சாரி. ராஜி, விளையாடாம உண்மையை சொல்லு. ஆமா கார்த்திக், நான் தான் டேவிட் கிட்ட சொன்னேன் கார்த்திக். கார்த்திக், கார்த்திக், சாரி கார்த்திக். கார்த்திக், ஹலோ. வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும்.